Hello everyone, welcome back to my channel. Do like, share and subscribe to Heart CP. இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே இன் அந்தமான், அதாவது டே 6 இன் அந்தமான். டுமாரோ மார்னிங் வந்து நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் போர்ட் பிளேயர் ஹேவ்லாக்லேருந்து போர்ட் பிளேயர் வந்துட்டு போர்ட் பிளேயரில் வந்து நாங்கள் வண்டூர்னு ஒரு பீச் சைடில் இருக்க ஒரு ஏரியாவுக்கு வந்து நாங்கள் ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து செக்இன் பண்ண ஹோட்டல் தான் இது, சில்வர் சீ பிரின்ஸ் ரெசார்ட்னு. ரொம்பவே வந்து பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ஹோட்டலு. இந்த ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக வந்து லாங்காக க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து இந்த ரூமுமே வந்து அந்த வியூ, அந்த ரூமோட வியூ வந்து பீச் வியூவில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. ஆக்சுவலி இந்த ரூம் வந்து என்ன ரூம்னா பீச் ஃப்ரண்ட் ரூமு. அந்த சைட்லேயே அந்த ஹோட்டல் லாபிக்கு மேலேயே கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் அந்த பீச் சைடில் இருக்கிறதுனால பீச் ஃப்ரண்ட் ரூம் மாதிரி இது ஒரு நாளைக்கு வந்து பர் பர்சனுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து 10 to 11K பர் நைட்டுக்கு இருந்துச்சு, வித் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். இது எல்லா ரெசார்ட்லேயுமே என்ன நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்னு வந்து பார்த்தோன்னா, இவங்க வந்து பேபிஸ்க்கான ஃபுட்டு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்ன ஃபுட்னா, அந்த டால் கிச்சடின்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபுட் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நாங்கள் வந்து ரூம்லேயே வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, யஷானுக்கும் அந்த டால் கிச்சடி மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி ஊட்டிட்டு அந்த பீச் சைடில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பீச்சுக்கெலாம் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆக்சுவலி அந்த பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் எடுக்கலான்னு போனோம். அப்போ எங்களை ஆக்சுவலி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நாங்களும் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து செக்இன் பண்ணும் போதே எங்களை வந்து ஒரு கிளாஸ் போட் ரைடில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பர் பர்சனுக்கு 1000 நினைக்கிறேன் அது மாதிரி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் போட் ரைட்னாவே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்ல, அந்த கிளாஸ் போட் ரைட்னு நினச்சோம். கடைசியில் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு மொக்க கிளாஸ் போட். கீழே மட்டும்தான் வந்து அந்த நம்ம ஃபீட் வைக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து கொஞ்சோண்டு கிளாஸ் இருந்துச்சு. அதுவும் அவங்க கூட்டிகிட்டு போன கோரல் பிளேஸ்லலாம் ஒன்றுமே அந்தளவு கிளியராகவே இல்லை. கொஞ்ச நேரம் வந்து அவரும் வந்து கூட்டிகிட்டு போனவரும் வந்து கொஞ்ச நேரம் காட்ட ஆரம்பித்தார், கொஞ்சம் கோரல் அதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணார். பட் ஒன்றுமே கிளியராக இல்லை. அது அங்கே போனதும் வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்துட்டு சரி வேணான்ட்டு சரி நம்ம ஒரு 1000 or 2000 சம்திங் ஏதோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்பீட் போட் ஆக்கிட்டு எங்களை அது வரைக்கும் போய் சுற்றி காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் போட்லேயே நல்லா ஒரு 4-5 ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 100 meter depth. நம்ம பிடிக்க 1 2 3 அவுட்டே சண்டடி அவுட்டே. ஆக்சுவலி அந்த போட்டிங் போனது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த வாட்டர் எல்லாமே வந்து எங்கள் லெவலுக்கு இது வரைக்கும் நான் அது மாதிரி போனதே இல்லை. நான் நிறைய இடத்துல போயிருக்கேன். அந்த வாட்டர் வந்து சின்ன போட்டுன்றதுனால அதில் வந்து ரொம்ப அந்த வாட்டர்லாம் ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யஷானும் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதனால சரி நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க அப்படின்ட்டு அந்த ரைடே வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அண்ட் தென் நியர்பையில் கொஞ்சம் ரைட்ஸ்லாம் இருந்துச்சு, ஜெட் ஸ்கீ அதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அப்புறமேல்ட்டு வந்து கோகனட் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கள் ரெசார்ட்க்கு வந்துட்டோம். பட் யஷன் டேடி மட்டும் வந்து ஜெட் ஸ்கீ போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். பட் போகலை. நாங்கள் யஷன் டேடியும் இப்போ வந்து கப்பிள் ஸ்பா எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் ஸ்பா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ வேர் வி ஆர் கோயிங் நவ் to take couple spa. ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து அந்த வண்டூர் பீச் எல்லாமே போயிட்டு வந்தோம். ஸோ இந்த பீச் ரெசார்ட் வந்து நைட் வியூவில் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது அந்த பில்டிங்ஸ்லாம். ஸோ நாங்கள் வந்து கப்பிள் ஸ்பா எடுக்க போகிறோம். நாங்கள் கப்பிள் ஸ்பா எடுத்துகிட்டு இந்த எப்படி இருக்குன்னு அதை நாங்கள் வந்து ஃபீட்பேக் சொல்கிறோம். நாங்கள் இருக்க ரூம் வந்து அந்த சைடில் இருக்குது. முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எண்ணெயோட
ரூமுக்கு வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி வந்து அந்த கப்பிள் ஸ்பா எடுக்கலான்னு போனோம். பட் வந்து யஷான் வந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணல. அதனால யஷான் டாடி வந்துட்டார். நான் மட்டும் வந்து ஸ்பா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். அப்போ நாங்கள் அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு மண்டே ஆர் டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து அந்தளவுக்குலாம் வந்து க்ரௌட் இல்லை அந்த ஹோட்டலில். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பீக் டைம் இல்லாமல் நம்ம வந்தோம்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் க்ரௌடே லெஸ்ஸாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நல்லா நாங்கள் கேட்குற ஃபுட்ஸ்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அண்ட் தென் நியர்பையில் இருக்க பீச்சில் வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு யஷான் கால்லாம் பொறிச்சு வச்சு அவன் அப்போ வந்து இன்னும் நடக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ யஷான் கால்லாம் பொறிச்சு வச்சு நல்லா விளையாடிட்டு அண்ட் தென் இங்கே ஒரு இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சும்மா போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடையே இறங்கிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் யஷான் டாடி தான் நல்லா குளிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே வந்தார். அண்ட் தென் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி தான் வந்து ரெசார்ட் வந்து ஃபைனல் டே. ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புனோம். பட் எங்களுக்கு செக்இன் பண்ணும் போதும் வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து ப்ரேயர் செக்இன் தான் பண்ணோம். செக் அவுட் பண்ணும் போதும் நாங்கள் வந்து ஒரு 1.5 hours to 2 hours வந்து லேட் செக்இன் தான் பண்ணோம். மேபி க்ரௌட் சீசன் இல்லாததுனால எங்களுக்கு வந்து அந்த செக்இன்லாம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க பாரு. ஸோ ஃபைனலி நாங்கள் செக் அவுட் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலி பாய் டு அந்தமான். சீரியஸ்லி யஷானுக்கு ஃபீவர்லாம் இருந்தால் கூட யஷான் வந்து எங்கள் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணோம் நல்லாவே. ஸோ எங்களாலேயும் வந்து தனியாக பேபியை வந்து சமாளிக்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் அந்தமான் போகும்போது வியூ அந்த அளவுக்கு இல்லை, ரெய்னியாக இருந்ததுனால. பட் ரிட்டன் வரும்போது வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் கருப்பு மூவி பார்த்துட்டே நான் சென்னை வந்துட்டோம். யஷான் ரெடியும் நல்லா தூங்கிட்டே வந்தாங்க. ஸோ சம்வாட் ஐ திங்க் யூ என்ஜாய்ட் அவர் அந்தமான் விலாக். ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்தமான் போகிறதுக்கு காண்டாக்டர்ஸ் அண்ட் மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் லைக் அவர் யூடியூப் சேனல் டு ஹாட் சிபி. பாய். நைட்லாம் வந்து யஷான் வந்து பெட்டில் இடமே விடலையா, அதனால யஷான் டாடி வந்து அதனால வந்து யஷான் டாடிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆஃபீஸ் போல லீவ் போட்டாரு. கோயிங்கா போறாரா? சரி, இந்த ட்ரிப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர போகிறீங்க யஷான்?